வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இது என்னுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான நாள். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 1987 சார் பாக்கியராஜ் சார் ஒரு படத்தை பார்த்து தான் எனக்கு சிட்டாதின்னு பேர் வச்சாங்க. ஆனா அவருக்கு முன்னாலே எனக்கு பாடல் வெளியில் நடக்குதுன்ற ஒரு முக்கியமான நாள். படத்தை நடிகர் கௌதம், சாமி சார் இவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. முக்கியமா தங்கப்பாண்டி வந்து எனக்கு ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி கொடுத்தா அவருக்கு. அதில் அவர் தான் ஹீரோவா அடிச்சிருப்பாரு. அவர் வார்த்தை சொன்னார் அந்த படத்துல, நீங்க வேணா பாருங்க, ஒரு நாள் இந்த ஊர்ல மண்ணின் மைந்தன் பேனர் அடிப்பாங்க, நான் ஒரு நாள் படம் எடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன மாதிரி செஞ்சுட்டாரு. அடுத்த தயாரிப்பாளர் உதயன் சூரியன் சார், அவரை பத்தி சொல்லணும்னா, அவரு ஒரு தயாரிப்பாளர்கிட்ட நான் படம் கிடைச்சது எனக்கு பெரிய ஒரு நல்ல லக்குன்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன். ஓகே, நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக பிரம்மாக்களுக்கும், என் அழைப்பை ஏற்று இங்கு வந்து வருகை தந்துள்ள உள்ளங்களுக்கும், சுற்றுத்தார்களுக்கும், படக்குழுவினர்களுக்கும், பத்திரிகை மற்றும் டிவி, யூடியூப் நண்பர்களுக்கும் என் மனம் நிறைந்த நன்றி. இந்த மாடர்ன் கொடைவிழா திரைப்படத்தை நான் கனவு படமாக தயாரித்துள்ளேன். ஷார்ட் பிலிம் எடுத்துள்ள தம்பி தங்கப்பாண்டி என்னிடம் இந்த கதையை கூறினார். அவர் கூறும்போது, இந்த கதைக்கு கதாநாயகனாக யாரை வைக்கலாம் என்று கூறிய போது, அவரே என் மகனை கோகுல் கௌதமை நடித்து காட்டுகிறேன் என்று கூறினார். கூறியபடியே மாடர்ன் கொடைவிழா படத்தையும் மிக அருமையாக எடுத்துள்ளார். அவருக்கு மிகவும் பாராட்டுக்கள். இந்த படத்தை யார் மூலம் கொண்டு சென்றால் மக்களிடம் எதிர்பார்ப்பு அதிகரிக்கும் என்பதை சிந்தித்த பொழுது, திரு சீனு அவர்கள், பன்னீர்செல்வம் சார் அவர்களை எனக்கு அறிமுகப்படுத்தி, அவர் மூலமாக தேனாண்டல் பிலிம்ஸ் 100 படங்களுக்கு மேல் தயாரித்த 200 படங்களுக்கு மேல் விநியோகம் செய்துள்ள தேனாண்டல் பிலிம்ஸ் நிறுவனர் நினைவுக்கு வந்ததை அவர் என்னிடம் கூறியதும், அவரை தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு முரளி அவர்களை நேரில் சந்தித்து படத்தை பார்க்க சொன்னேன். அப்போது தலைவரும் படத்தை பார்த்தார். விநியோகம் செய்வதாக அவரிடம் கேட்டபோது அவரும் உறுதி அளித்தார். எனவே தயாரிப்பாளர் சங்க தலைவர் என் ராமசாமி சாருக்கும் பன்னீர்செல்வம் சாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. எங்கள் ஊரை சேர்ந்த திரைக்கதை மன்னன் அண்ணன் கே பாக்கியராஜ் அவர்களுக்கும் இந்த விழாக்கு வந்து எங்களை பெருமைப்படுத்துவதற்கு நன்றி. இந்த படத்திற்கு எங்கள் அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் இயக்குனர் அண்ணன் அல் செல்லுமணி அவர்களுக்கும், தயாரிப்பாளர் விநாயகர் சங்க தலைவர் கே ராஜன் அவர்களுக்கும், அழகன் தமிழ்மணி சார் அவர்களுக்கும், பன்னீர்செல்வம் சார் அவர்களுக்கும், மனோஜ்குமார் சார் அவர்களுக்கும், ஜாக்வார் தங்கம் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்திற்கு எனக்கு சினிமா என்பது என்ன என்று தெரியாத போது எனக்கு குழந்தை போல எனக்கு சொல்லிக் கொடுத்து எனக்கு குருவாக இருந்த திரு சீனு அவர்களுக்கும் நன்றி. திரு குட்டி கிருஷ்ணன் அவர்கள் இந்த திரைப்படத்தை எப்படி ஆர்கனைஸ் செய்ய வேண்டும் என்று கூறியதற்கும் அவருக்கும் மிக நன்றி. இந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் திரைப்பட குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த படத்தை சிறந்த வெற்றி படமாக அமைத்து தருமாறி உங்களை அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கோபி இது மாதிரிதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து எங்க கொங்கு மரத்தினரே அவருடைய கதாநாயகங்க. எங்க அப்பா உயிரோட இல்லைங்க. எங்க அப்பா வந்து அவருடைய ரசிகருங்க. அது வந்து சார் சார் கொஞ்சம் பேச விடுங்க சார், ப்ளீஸ் சார். சார் நிறைய சொல்ல ஆசைப்பட்டேன், எனக்கு விட மாட்டேங்கிறாங்க. ஓகே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஒரு சில பேருக்கு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டர் தங்கப்பாண்டி அவங்க நம்பி சூஸ் பண்ணதுக்கு, அண்ட் ப்ரொடியூசர் உதயகுமார் சார், அவர் மேலே ஃபாதர் தான். ஸோ ஒரு பேரண்ட் மாதிரி தான் த்ரூ த மூவி சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. அப்புறம் மியூசிஸ்ட் ராமசாமி சார், பாரதி சார், அப்புறம் கார்த்திக் அண்ட் தமிழ்மணி, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் சீரியஸ் ரொம்ப அர்த்தம் பண்ணி கொடுத்தாங்க.
சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.